ராசி பலன். மேஷம். பணியிடத்தில் உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும். உயர் அதிகாரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் மரியாதை கூடும். உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வரலாம். ரிஷபம். ஆன்மீக பயணங்களால் மனம் நிம்மதியடையும். தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை அடைவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு துளசி செடிக்கு காலையில் நீர் ஊற்றி விஷ்ணு துர்க்கையை மனதில் தியானிக்கலாம். மிதுனம். வங்கிக் கடன் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று திடீர் தனவரவுக்கு வாய்ப்புள்ளது. புதன்கிழமை என்பதால் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு பெருமாளுக்கு பச்சை பயிறு சுண்டல் நிவேதனம் செய்து பிரசாதமாக வழங்கலாம். கடகம். கூட்டுத் தொழில் சிறப்படையும். இன்று புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார தொடர்புகள் ஏற்படும். விட்டு கொடுத்து சென்றால் மகிழ்ச்சி நிலைக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு பார்வதி தேவிக்கு வெள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்து வரலாம். சிம்மம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். கடன் தொல்லைகள் குறையும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சூரியனை வணங்கி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். கன்னி. பிள்ளைகளால் பெருமை சேரும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். துலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். தாயின் ஆரோக்கியம் மேம்படும். வீடு மனை வாங்குவது குறித்த எண்ணங்கள் கைகூடும். இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஆண்டாளுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தி துளசி மாலை அணிவித்து வழிபடலாம். விருச்சிகம். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வணங்கலாம். தனுசு. பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பலருக்கு விநியோகிக்கலாம். மகரம். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கும்பம். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் மாலை சார்த்தலாம். மீனம். லாபகரமான நாள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம்.